ரதியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமருந்து. ஒரு காம்புல வந்து 3 காய், நல்ல பெரிய காய். இன்னைக்கு இது ரதியம்மா நாட்டிய அவரைக்காய் பாருங்க, நல்ல பெருசா இருக்கு. അവിടെ തേങ്ങ കിടന്ന് മുളച്ചുരുവാന തന്നെ പുള്ള് മറ്റേ നാം പതിയം പോട്ട് നാട്ടിരിക്കാൻ ഒണ്ട് 2 3 பச்சை ஊச்சியா இந்த முளவந்தி பாருங்க. இதை ஒன்று நாட்டுனா வந்து தென்னை மரம் காய்க்கும் பாருங்க. இதை பாருங்க, இந்த செட்டப் இது நான் செய்த வேலை. தெரியுதா என்ன செஞ்சு? ஒரு அக்கா ஒரு அம்மா கேட்டா உங்களோட அம்மானுக்கு எப்ப திருமணம் உண்டு பாருங்க. திடீரெண்டு அம்மா வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க. திடீரெண்டு கல்யாணம் வச்சிருக்காங்க அம்மா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வைச மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டம் சுரவணி அடியூற்று எங்களுடைய வீட்டு முற்றத்தில் தான் இப்போ நான் கழிச்சு கொண்டிருக்கேன். இந்த வார்த்தையை கேட்டு நிறைய பேருக்கு நிறைய காலமாக இருக்கு. மேனே முதல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் ரதியம்மாவோட அடிக்கடி நாங்கள் காணொலி போடும்போதும் இந்த இடத்துல இருந்து நாங்கள் வீடியோ எடுத்து அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், சுரவணி அடியூற்று எங்களுடைய வீட்டு முற்றத்துக்கு முன்னாடி இருந்தால் நாங்கள் பேசி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து சொல்லி உண்மையிலே நிறைய காலம். காரணம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரதியம்மாவை வந்து நாங்கள் இப்போ வீடியோவில் காட்டுறது வந்து உண்மையிலே குறைவு. காரணம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலைப்பழுக்கள் காரணமாக வந்து நாங்கள் வீடியோவில் வந்து காட்டுறது இல்லைன்னு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நீங்கள் பார்த்த விஷயம் உண்மைதான். ஏன்னா இன்றைக்கு வந்து அம்மாவோட சேர்ந்து ஒரு வீடியோ, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா சம்மந்தப்பட்ட அப்படின்னு சொன்னால் வந்து இந்த வீடு என்ன எப்படி இருக்கும், வீட்டு தோட்டங்கள் எப்படி இருக்கும், அம்மா என்னத்தை வந்து இப்போ வரைக்கும் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் உங்களோட பகிர்ந்து விடுறாங்க. இப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க ரதியம்மாவை கூட பேசலாம். வாங்க ரதியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்ல சொல்லுமா. உங்களை வந்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க, எங்க ரதியம்மா காணல காணலன்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஹாய் சொல்லுங்கம்மா. காய் மக்கள் நல்லா இருக்கணும். அக்கா அம்மா தங்கச்சிமார் அண்ணாமாரு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல நாங்க பரதம் மண்டலம் காட்டிக்கொள்றல, பரதம் மண்டலம் காட்டிக்கொள்றல. அது நல்லா தானே. ஒரு ஆள்ற கஷ்டத்தை வந்து மற்றாக்களுக்கு வந்து சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறத விட அது நம்ம வச்சிருந்தோம்னாலே ஓகே அப்படின்னு தான் வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க. சரியம்மா, என்னென்னு சொன்னால் இப்போ உங்களை நிறைய நாள் என்ன துடுதுடுப்பாக பேசி கதைச்சி என்ன நிறைய நாள் தானேம்மா? நிறைய நாட்கள். 2 மாதம் 2 மாதம் இருக்கும். கடைசியாக வந்து கிருஷ்ணானோட வீடியோலாமா பார்த்துருப்பீங்க, எஸ்கேனோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து அம்மா என்னென்ன விஷயங்களை கொஞ்சம் லேட்டாக இதான்னு இருந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அம்மா நாட்டி இந்த வாழை மரத்துலேருந்து நிறைய வாழைக்குலை வந்து கொலை போட்டுருக்கு. என்ன பலாமர நாட்டை வந்து பலாக்கா என்ன காயா வந்து வடிவாக காய்ச்சிருக்கு. மாமரம் நாட்டியிருந்தவங்க மாமரம் வளர்ந்துருக்கு. தோட்டம் வச்சிருந்தவங்க என்ன பூந்தோட்டம் வச்சிருந்தவங்க பூவெல்லாம் அழகாக பூத்து குலுங்குது. கோழி வந்து வளர்க்குறாங்க. என்ன இது அம்மாவுடைய முயற்சி. அதை வந்து ஒரு காட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து காய்ச்சிருந்தாங்க. அதை நாங்கள் தெளிவாக உங்களுக்கு காட்டப்புறம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரதியம்மா வாய்ஸ் ப்ரொடக்ஷன் வீடு எப்படி இருக்குது. என்ன இது வந்து எங்கட ஹோம் டூர்னு சொல்லலாம். என்ன ஹோம் டூர் மாதிரி வந்து எங்கட வீட்டு தோட்டத்தை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலாம். முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே வீட்டு தோட்டம் செய்கிற யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரதியம்மா தான். என்ன ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வீட்டு தோட்டம் செய்ய இயலாது. அடுத்து எங்களோட வீட்டினுடைய அலுவல் எப்படி நிற்க அப்படின்றத வந்து நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு காட்டுவோம். என்ன எங்களோட வீடு என்ன கட்டத்தோட வந்து வேலையோட நிற்கிது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சா அப்படின்ற நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இந்த வீடு தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எல்லாத்தையும் அழகாக வந்து சுற்றி காட்டப்புறம் முதல்ல என்ன பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு எங்களோட தென்னை மரத்தை காட்டணும். தென்னை மரத்து ஓகே. இப்போ அம்மா வந்து காட்டுவாங்க. இப்போ சொல்லுங்கம்மா கதைங்க. நாங்கள் അവിടെ தேங்காய் கிடந்து முளைச்சுருவான தென்னை புள்ள மற்ற நான் பதியம் போட்டு நாட்டிருக்கேன். பதியம் போட்டு நாட்டிங்க. எத்தனை நாட்டிங்க காட்டுங்க? நாங்க ஒரு 9 நாட்டிருக்கோம். 9 காட்டுங்க. மண்ணுங்க இந்த 1 2 3 4 4 வழியாக காட்டுங்க. அந்த 5
5 இது 5 6 5 6 6 7 எங்க இருக்கு இந்த இருக்கு ஆ 7 ஆ இந்த இருக்கு ஆ 8 8 8 அன்னிருக்கு இந்த இருக்கு 9 வலிய இது வலிய நாட்டிருக்கு எப்படி வலிய தேங்காய் நடந்து முளைச்சிருக்கு இதுல கிடந்து முளைச்சதா ஓ இதுல நடந்து முளைச்சது தேங்காய் நாங்க உரிக்கிறது போடுறோம் இந்த பாருங்க உரிச்சு இந்த தென்னை மட்டை எல்லாம் போட்டுருங்க பாருங்க ஆமா அப்ப இதுல உரிக்கிறது போட்ட வந்து ஒன்று இந்த உருவாகுது எங்கம்மா இந்த சரி சரி உருவாட்டும் அது உருவான துறை காட்டணும் வழியா இந்த பாருங்க சரியோ இன்னும் 2 தேங்காய் முளைச்சு வீட்டுக்கு இருக்கு வீட்டுக்கறிக்கு ஓ காட்டையோ எடுத்துவாங்க ஓகே இந்த பாருங்க அம்மா கொண்டு வராங்க எங்கம்மா இந்த இருக்கு முளைச்சு எங்க விழுந்து இந்த இருக்கு ஓகே 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 அம்மா இதை விட்டு நான் இது இருக்கு இல்லம்மா உள்ளுக்குள்ள இருக்கும் இந்த முளைச்சிருக்கு அம்மா எனக்கு விருப்பம்மா ஒன்று வெட்டிப்பாம்மா சாப்பிடுவாம்மா நாட்டை நாட்டு அப்போ ஒன்று வளர மாட்டே தேங்காய் ஆகலாண்ணே இதை நம்ம அடிப்படையாக செஞ்சாருங்க இந்த முளவந்தி பாருங்க இதை ஒன்று நாட்டுனா வந்து தென்னை மரம் காய்க்கும் பாருங்க இங்கே இந்த பாருங்க இப்போ தேங்காய் விலை 250 ரூபாய் கிட்ட போகுதுண்ணே ஒரு தேங்காய் இல்லை 150 அது கொஞ்சம் சின்ன தேங்காய் பெரிய தேங்காய் 250 போகுது இடங்களை பொறுத்து தேங்காயின் விலையும் வந்து மாட்டுங்க பாருங்க இது அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க எங்களோட வீட்டுக்குள்ளே இதான் வீடு பாருங்க எங்களோட வீடு தெரியாதுகள் இதான் வீடு ஓகே இந்தாங்கம்மா வச்சுட்டு வாங்க கொண்டு நாங்க சாமி செய்யும் போது ஒரு கரும்பு மரம் ஒரு துண்டு இருந்ததுன்னா அடி வளர்ந்ததுண்ணே அதாவது சாமி செய்யறேன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு அது வந்து இந்த கிராமிய நாட்டார் வழிபாடுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள வரும் இந்த வைரவர் அந்த சாமிக்கு வந்து இந்த காலேடி என்ற ஒரு கோவில் இருக்கு அதுல வந்து நாங்க பூஜை செய்யறது பூசைகள் செய்யக்குள்ள அதுல அந்த மிஞ்சின அந்த கரும்பை வந்து அம்மா நாட்டினது வந்து அதுவும் வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வச்சுட்டு வாங்கம்மா ஓகே அப்போ தென்னை மரம் இப்போ அம்மா வந்து புதுசா வந்து நாட்டிருக்காங்க அடுத்த புதாக்கள் வந்து பிறந்திருக்காங்க எங்கட வாழையெல்லாம் இயற்கை அனர்த்தத்தால இப்படி சாஞ்சு வைத்து வாழை மரம் எல்லாம் வந்து இயற்கை அனர்த்தத்தால வந்து சாஞ்சு வச்சு காத்துல இந்த பாருங்க இந்த குலை போட்டு தெரியுதா முட்டை கொடுத்துக்கு இந்த பாருங்க எத்தனை வாழைக்குள்ள அம்மா 1 சரியோ ஒரு வாழைக்குள்ள இருந்தா ஒன்று பாருங்க 2 அடுத்ததுமா இந்த பாருங்க இந்த ஒன்று இருக்கு 3 என்ன 3 வாழைக்குள்ள இந்த இருக்கு பாருங்க இந்த ஒன்று கூட கீழே கிடக்கு ஓ இந்த பாருங்க 4 கீழே ஒன்று வந்து இப்போ காத்துக்கு முறிஞ்சு என்னம்மா இப்போ பாருங்க காத்துக்கு முறிஞ்சு கிடக்கு இதான் முட்டை கொடுக்கும் நம்ம தெரியுதா இந்த முட்டை கொடுத்த சாய்ந்து விழுந்து கிடக்கு சாய்ந்து இந்த இந்த கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து அங்கே பக்கம் நிற்க தானே வாழை கிட்டத்தட்ட ஒரு 15 வாழைக்குள்ள எங்க வீட்டை மட்டும் நிற்கிறேன் 15 வாழை நிக்கி வாழை மரம் கூட நிக்கி வாழை மரம் எத்தனை மாதிரி இருக்கும் அது தெரியாது கணக்கு சொல்லி வாழை மரம் அப்படி ஒரு 100-150 வாழை மரம் நிற்கும் 100-150 வாழை மரம் வந்து ரதியமாக வந்து நாட்டிருக்காங்க அதில் ஒரு 15 20 நிற்கும் இதை பாருங்க இந்த செட்டப் இது நான் செய்த வேலை இது தெரியுதா என்ன செஞ்சு பழைய வச்சுட்டா அந்த கல் தானே கருங்கல் அதை போட்டிருக்கேன் காரணம் என்னென்றால் அம்மா வந்து அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து தண்ணியில் நாங்கள் இந்த டெப் லைன் வந்து இந்த அரசாங்கத்தோட தண்ணி இருக்கு தானே அது வர டைமில் வந்து என்ன செய்ய வேண்டாம் அந்த கோடை காலங்கள் இதில் வாளி போட்டு தண்ணி எழுறவங்க பயங்கர ஆழம் கண்டிப்பாது அப்போ தற்செயலாக ஒரு ஸ்லிப்பாயிது அப்படின்னு சொன்னாலும் வந்து இங்கே வந்து விளையலாது கடமானது தான் வந்து போட்டிருக்கு தெரியும் அப்ப செக் பண்ணிருக்குமா நான் கேட்டேன் என்னம்மா இப்படி தூக்கி போறேன் கேட்க நீங்க தண்ணி இது என்ன போறதுக்கு ஊத்துற சரக்கிரி வேளாண்டு ஓட்டாடியே நான் தம்பி
இது இப்போ நான் தனியாக கிடந்து என்ன இரண்டு அந்த பாருங்க அந்த கல்லில் எடுத்து சும்மா வந்து மேலே வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு இது தகடுமா வந்து அடிக்கணும், அந்த செட்டப் செய்யணும். அது நம்ம செய்யலை. இப்போ சேஃப்டிக்கு இப்போ பாருங்க, சேஃப்டியாக இருந்தாலும் இதை தாண்டி கீழே போயிடாது, இதுக்குள்ள ஒரு ஆள் போயிடாதுன்னு. அப்போ அதனால ஒரு சேஃப்டிக்கு நான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். இதை பாருங்கம்மா, நம்ம அன்னாசி மரம் அது நான் குறை கொண்டு வச்சு நாட்டுறது குறை கொண்டு ஐயா பாருங்க. இந்த அந்த போட்டோ எடுத்த உனக்கு இந்த அன்னைக்கு இது இப்படி போட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். நாட்டில் பாருங்க, இது அன்னாசியானா? அருணாச்சி அந்த ரெண்டு இன்னைக்கு அன்னாசி அந்த இருக்கு ரெண்டு. அது அன்னாசியானா? வித்தியாசமா இருக்கு. வேற ஒரு சாதி இல்லைண்ணே, பெரிய அன்னாசி அன்னாசின்று. அடுத்த பாருங்க, இது முக்கியமா காரணம். நாங்கள் முதல் வந்து எங்களோட மரத்தில் என்ன நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, முதலாவது பலாப்பழம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு போல காய்ச்சிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கீழுக்கே வந்து 3 பலாப்பழம் நீங்க தெரியுதோ, பலாக்கா நீங்க இங்கே பாருங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமருந்து, ஒரு அரும் சுவை என்ன இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலே இந்த ஒரு காம்பு இது பாருங்க, ஒரு காம்புல வந்து 3 காய், நல்ல பெரிய காய். இன்னைக்கு நான் கொஞ்சம் வளர மாட்டேன் சாங்க அவரோட காத்துல 3 விழுந்துட்டுன்னு. அதே மாதிரி மேலுக்கெல்லாம் பாருங்க அவ்வளோ நிற்கண்டு. இங்கே பாருங்க, ஆனா ஒன்றையும் சுக்கு காய் மாதிரில முழு மீனும் ரெண்டு. இதை பாருங்க எப்படி காய்ச்சி பார்த்துட்டா அவ்வளோ பலாக்கா நிற்கண்டு பாருங்க மக்களே. இங்கே பாருங்க, எல்லாம் ரதியமான உற்பத்திகள். தென்னை மரம் நம்ம இது காய்ச்சி நிற்குது. இதெல்லாம் சின்ன இப்போ காய்க்கிறதானே வரலானே. இந்த பாருங்க காய்ச்சி நிற்குது தென்னை மரம் எல்லாம். ஓகே, அது கொஞ்சம் இருட்டமாக ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுது மக்களே வெளியில இருந்து வாரத்துக்கு. வீடியோ நாங்கள் நிறுத்திட்டு கறிவேப்பிலை இங்கே பாருங்க. நார்மலாக வந்து ஒரு கறி ஒன்று சமைக்க மாட்டோம், நாங்கள் வந்து வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லைண்ணே. இந்த எல்லாமே வந்து வீட்டையே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பயத்தை இருந்து நம்ம நாங்கள் ஆஞ்சி ஓட்டோம், இதில் நிறைய இருந்தேன். இங்கே வருங்க, இது என்னம்மா என்ன காய்மா? அவரைக்காய் நிறைய காய்ச்சம்மா. விளங்க என்னண்டு அந்த காய்ச்சி இது அதிகமாக நாட்டியா அவரைக்காய் பாருங்க, நல்ல பெருசா இருக்கு. இந்த அருகி இந்த பூரிக்கு பார்த்தீங்களா அழகா நிற்குது, அந்த அங்கால அன்னைக்கு பூ. இது அவரை பூ என்ன கொத்தவரைக்காயாமா? அது என்ன அவரை? பாலவரையா? இந்த பூவெல்லாம் அன்னைக்கு. ஓகே ஓகே. இது எங்கட வயலுக்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு கண்டு நின்றுக்கு புடைய கொண்டு வச்சு நாட்டி மறு அதுல பருப்பை போட்டுட்டு. என்ன சொல்லுங்க அது? கீரை, பசலி கீரை என்றுல. இது வந்து சிவப்பு கீரை. இது எங்கட கொச்சி பதியம் போட்டு நாட்டுனேன். இது பச்சை கொச்சியாமா இல்ல கொச்சியாமா? பச்சை கொச்சி. பச்சை கொச்சியா பாருங்க, கொச்சி மாதிரி அந்தானிக்கு இந்த இது வித்தியாசம் வச்சு. இந்த பாருங்க அம்மா, அந்த என்னோட இலைமர காயண்டு எல்லாத்தையும் இந்த ஆவத்துக்கு இப்படியான கொச்சிக்கால ஆஞ்சி போட்டு சமைச்சா நல்லா இருக்கும். காட்டுங்க, இது நல்ல, இது ஒரு வித்தியாசமான கொச்சியா. அப்பயே பார்த்த விட பச்சை கொச்சியா, பெரிய கொச்சியா ரெண்டு ஆஞ்சி வச்சுக்க பழத்துக்கு. வேற எஜால் சைட்ல எங்கட பக்கம் புளியம்பழம் நிக்கி பாருங்க, அவ்வளவு புளிய நிக்கி தான் ஆயில். அது நீங்க தெரியுதோ புளியங்காய். ஓகே, வாங்க அந்த சைட் பாப்போமா. எங்கட அழகான தோட்டத்துல பூவை பாரு, எனக்கு பிடிச்ச ஊதிக்கு. எங்க அழகான தோட்டத்துல இது நித்திய கல்யாணி பூ. எதுமா இது சுவர்கல்ல இந்த இலைய இல்லம்மா. நித்திய கல்யாணி, நித்திய கல்யாணி மல்லிகை தானே. மல்லிகை தான் வந்து யாழ்ப்பாணத்துல நித்திய கல்யாணி நான் பார்த்தேன். இது என்ன போண்டு இதுல பேர் சொல்லுங்க என்ன? ஆனா நித்திய கல்யாணி இல்ல, இது நித்திய கல்யாணி வந்து மல்லிகை பூ தானே நாங்க நித்திய கல்யாணி சொல்றது. சரியோ? இந்த அருகே பூ மாதிரி. வாங்க, நீங்க இப்ப அம்மா வந்து ஃபுல்லா சுத்தி காட்டப்படுறாங்க. இந்த அழகாய் குருவியெல்லாம் ஓடுகின்றது.
பாருங்க ஒரு குரோட்டன் குரோட்டன். இந்த இன்னைக்கு மஞ்சப்பூ ஆ எல்லாம் மஞ்சப்பூ அஞ்சாருங்க இங்கே இருங்கோ, இந்த இங்கே இருங்கோ, இங்கே இருங்கோ. இதுல ஓகே ஓகே. இந்த பூ மட்டும் பூக்கல செவ்வரத்தியம் பூ. செவ்வரத்தியம் பூ இது ஒரு பூ தான். அது ஒரு அலரி இனம் தான். இந்த பூ நல்லா பூத்து புதுங்குது. நான் தண்ணி ஊத்துறேன். இதுக்குள்ள 2 வண்டி மரம் வண்டி பண்ணிக்கு கீழே வார் எல்லா இடத்துலயும் அம்மா வந்து என்ன நாட்டி வச்சுவாங்க. அது ஒரு பொரியலுக்கு வண்டி மரம். மாங்காய் பாருங்க, பிளாட் மாமரம் அழகாய் எங்கட பிளாட்டு காய்ச்சிருக்கின்றது. பாத்தீங்களா பாருங்க. இந்த கீழே நிக்கி. ஆமா 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 ஆமா. இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாழை மரம் ஜால ஃபுல்லா என்ன வாழை மரம் ஃபுல்லா. இதைத்தானவா நித்திய கல்யாணி இருந்தா வருதுல. இதைத்தான் வந்து யாழ்ப்பாணத்துல நித்திய கல்யாணி சொல்லுவாங்க என்ன. அந்த பூ வேற பூ, அது வேற எதுவும் அம்மா மாறி சொல்றாங்க. நான் தான் பிள்ளையா மாறி சொல்றேன். ஏரியா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாழைக்குல அண்ணானிக்கு எந்த அன்னைக்கு வாழை பண்ணிக்கு நான் சொன்ன 15 வாழைக்குள்ள நிக்க மாட்டேன். இது பப்பாசி மரம் நிக்கி நான் ஒன்று நாடுறேன். இந்த இதெல்லாம் பாருங்க எப்படி நீங்க அது கூட இது என்ன பண்ணுறது? இது நாட்டு வாழை தானேம்மா? அது கூடாமா அந்த வாழை வட்டி அறியும். வட்டி நல்ல இயற்கையான ஒரு இதுண்டு நிக்கி. இங்க பாருங்க பப்பாசி 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 கண்டு தெரியுதா? நிக்கி பப்பாசி கண்டு. இந்தாரி கருவேப்பிலை கண்டு. கருவேப்பிலை நிக்கி. இதான் அம்மா நாட்டுனா கரும்பு பாருங்க. சும்மா போட்டா கிடக்கு நாட்டு நல்லா போட்டது. அது போட்டது அது முளைச்சிட்டு. ஓகே மக்கள், நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க ரதியம்மாட தோட்டத்தை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்துக்கி இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து காட்டியிருக்கலாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து எங்களோட வீடு எங்களோட தோட்டம் காட்டியிருப்போம். இன்னொரு ஒன்று பாக்கியா இருக்குது கோழிக்கூடு என்ன. நம்ம கோழி வளர்க்குற வந்து காட்ட சொன்னவங்க நீ வந்து இருட்டு போயிட்டு நீ அப்புறம் காட்டையில் அது வந்து எங்களோட வீடு காட்டும் தானே. விவசாயத்தை காட்டணும். விவசாயத்தை காட்டணும். வெள்ளாமை செஞ்சு காட்டணும். அடிக்கடி காட்டுறானே. சரி ஓகே, இந்த முறை வந்து செய்த காட்டும், அது பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாள் அம்மாவோட கதைச்சி நாங்கள் எல்லா டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த குட்டி குட்டியான விஷயத்துகள் வந்து அம்மா வந்து ஒரு தனியாக, ஏன்னா அந்த யூடியூப் சேனலில் காய்ச்சிகள் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க மாட்டா டக்குன்னு ஃபோனை தூக்கி அதை வீடியோ எடுத்து அவங்க கதைப்பாங்க. பாருங்கள் மக்களே, இது எங்கள் வீட்டை நல்ல ஒரு பூவண்டு பூத்துருக்கு, இது அன்னாசிப்பழம் வளர்ந்துருக்கு, மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு, தேங்காய் வந்து விழுந்திருக்கு, இப்படி என்ன முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாட்டில் என்ன ஃபோனில் வந்து வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. அந்த ஒரு குறையை வந்து நிறைவாக்குற தருணமாக வந்து இந்த காணொலி வந்து மேலே அமைஞ்சிருக்கு. என்றால் இந்த வீட்டு தோட்டங்கள் சம்மந்தமாக வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா வந்து இந்த வீட்டு தோட்டம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக வந்து அதை வெளிக்காட்டுக்குள்ள வந்து அவைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ரதியமாகுனே. அப்போ இந்த வீட்டு தோட்டம் வந்து செய்கிறண்டால் வந்து அம்மாவுக்கு செய்யான விருப்பம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து வீட்டு தோட்டம் செய்கிறேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் காட்டியிருப்பேன். ஏன்னா இவ்வளோ இதெல்லாம் வந்து இந்த மையரி வந்து நாட்டிருந்தது, கச்சான் வந்து நாட்டிருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அம்மா வந்து செய்திருந்தவங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு எந்த அளவு கட்டத்தோட நிற்க அப்படின்றது வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்குமுன்னே. அதனுடைய ஒரு விரிவாக்கம் என்னால் அந்த கடைசியாக காட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க ரெண்டுலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்க. அடிக்கடி கேட்குறது வந்து கோல் அடிச்சாங்கண்டா உதவி செய்கிறதுக்கு தான் என்ன தம்பி வீடு முடிஞ்சா உன்னோட வீடு என்ன நிலைமையில் இருக்குது, வீட்டு வேலை அலுவலகம் முடிஞ்சான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு நான் பர்சனலாக என்னென்ன விஷயங்கள்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் வந்து நாங்கள் இது பண்ணலாம். நம்ம தம்பி ஒரு கதாண்டி எல்லாம் மறந்துட்டேன் நான். என்னண்டா ஒரு அக்கா ஒரு அம்மா கேட்டா உங்களோட அம்மானுக்கு எப்ப திருமணம் உண்டு. நான் சொன்ன இப்ப இல்ல, அது தம்பி காலம் கிடக்கு. இப்ப 25 வயது 30 வயதுக்குள்ள தம்பி கட்டுவாரண்டிக்க 45 வயசு இவ்வளவு சாதிக்கிறது கிடக்கு. நாங்க எங்களோட வெட்ட வெளிச்சத்துல தான் இருக்கோம். நாங்க வீடெல்லாம் படி அழகா செஞ்சு செய்யணும். இவ்வளவு இதுகள் கிடக்கு பாருங்க. திடீரெண்டு அம்மா வந்து கல்யாணம் பேச்சு எடுக்கிறாங்க. திடீரெண்டு கல்யாணம் பேச்சு எடுக்கிறாங்க அம்மா. அது அம்மா எடுக்கல, யாரை வந்து கேட்டிருக்காங்க. சரி ஓகே. கல்யாணம் எல்லாம் 6ல் கட்டும் என்ன. அதெல்லாம் வந்து டைம் கிடைக்கு. உண்மையிலே எனக்கு டைம் வந்து கேட்குறவங்க நிறைய பேர். என்ன தம்பி எப்போ கல்யாணம், அதாவது இந்த உடல் அளவு என்ன எங்களை அந்த சைஸ் இந்த உடம்பு இந்த முகத்தோட்டமெல்லாம் பார்த்துட்டு சில பேருக்கு என்ன வந்து எனக்கு ஒரு 30 வயசு 35 வயசு என்ன மனைவியை காட்டல, என்ன பிள்ளைகளை காட்டல, ஏன்னா அம்மா வந்து என்ன மாமியார் ஆக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நக்கலெல்லாம் வந்து கேட்குறவங்க. எனக்கு வயசு 25 தான். இப்போ வந்து 25 வயசு தான். இன்னும் 2-3 வருஷம் போகட்டும். 2-3 வருஷம் போனதுக்கு வந்து நம்ம திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து போகலாம். அப்போ திடீரெண்டு இப்போ அம்மா வந்து இந்த பேச்சை எடுத்தபடியால சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கிளியர் பண்ண தனி வேணும்னு. 25 வேண்டாமா இதெல்லாம் வந்து வரந்தாண்டி இல்லடா 2001 1 மாதம் 6ஆம் தேதி நான் எப்போ வரதுன்னு உங்களுக்கு
நானும் இப்போ வரது உங்களுக்கு தெரியும் தானேம்மா கடவுளே. சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு சொன்ன மாதிரி தானே கல்யாணம் பண்ணுறது வந்து ஒரு 1000 காலத்து பயிர் என்ன. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அதில் நடக்க வேண்டிய டைமில் வந்து நடக்கும். இது நிறைய பேர் என்னட்ட பர்சனலாக கேட்குற விஷயம். இப்போ நான் நேரடியாக வந்து நான் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் இருக்கு என்ன திருமணத்திற்கு. அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நிறைய சாதிக்கணும் என்ன வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு நிலையாக ஒன்றுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னொரு திருமண லைஃபுக்குள்ள வந்து போகலாம். அடுத்து நிறைய பேர் வந்து கேட்குறவங்க சில பேர் வந்து கேட்குறவங்க என்ன அனுஷன் உங்களுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து உங்களோட திருமணம் முடியுமா இல்லை வந்து நீங்கள் வந்து லவ் மேரேஜா அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க. இதற்குரிய விடையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வீடியோலேயே உங்களுக்கு காட்டுவோம் இது லவ்வா இல்லை வந்து பேசி வச்சு தான் கல்யாணம் அப்படின்றது வந்து அதெல்லாம் மறு கேள்விக்குறியோட வச்சுக்கொள்ளுங்க. என்ன பர்சனலாக என்னோட கதைக்கூடிய ஒரு சிலர் வந்து ரெண்டு பர்சனல் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கும் என்றால் எல்லா பர்சனலையும் வந்து நாங்கள் வீடியோவில் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டையும் கூட அதானே நான் வந்து லவ் பண்ணியிருக்கேனா இல்லை அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் லவ் பண்ணுறேன்னா இல்லையா, இல்லை வந்து பேசியிருக்கா இல்லையா, இல்லை உண்மையிலேயே அனுஷம் வந்து சிங்கிளா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அப்போ அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் அதுக்கான விளக்கங்கள்லாம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து உங்களுக்கு வரும். என்ன தம்பி ஹலோ என்ன தம்பிக்கு அப்போ கல்யாணம் 5 வருஷம். ஓகே எனக்கு ஒரு 2-3 வருஷம் போட்டு கொஞ்சம் சாதனைகள் சாதிக்க வேண்டி கிடக்கு மக்களே. அதெல்லாம் சாதிச்ச அப்புறம் வந்து மற்ற அலுவலாம் வந்து பார்க்கலாம். சரி ஓகே. அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட கதைக்கூடிய அம்மாமாரில் அதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய 2 அம்மாக்கள் இருக்காங்க. இப்போ என்னோட பர்சனலாக வந்து கை 2-3 அம்மாக்கள் இருக்காங்கண்ணே. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய அன்பு அம்மா என்ன மின்னொளி அம்மாவை பற்றி நாங்கள் கட்டாயம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அது சொல்ல வேண்டிய ஒரு 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 முக்கியமான தருணம்னு சொல்லலாம். காரணம் என்றால் இது சொல்லி ஆகணும். என்ன இது ஒரு உண்மையான விஷயம். உண்மையிலே நாங்கள் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்த போக்கில் வந்து நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் நஷ்டங்கள்லாம் வரலாம். என்ன உண்மையிலே வரலாம். என்னது நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் தொழிலை வந்து ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நேற்றைய தினம் அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். கடைசி நேரத்தில் எங்களோட வாகனங்கள்லாம் வந்து நாங்கள் கட்டையில்லாமல் வந்து தூக்க போகிற ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கை கொடுத்த மின்னொளி அம்மா அவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றிகளை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இது வந்து நன்றி சொல்கிறது வந்து உண்மையிலே ஆகாது. அதே மாதிரி வந்து மற்ற வழிகளையும் வந்து சப்போர்ட் பண்ணிய அனுலாதேவி அம்மா என்ன அவங்களையும் நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கனடாவில் இருக்கக்கூடிய மலரம்மா, அதே மாதிரி நிதியம்மா என்ன தாசண்ணா ஷானண்ணா இவங்கெல்லாம் வந்து எங்களோட இந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளே இருந்து எங்களுக்காக வந்து பின்னுக்கு இருந்து சப்போர்ட் பண்ண எங்களோட உறவுகள். அதுலேயும் வந்து மின்னொளி அம்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னை வந்து தன்னுடைய ஒரு அன்பு மகனாக வந்து தத்தெடுத்திருந்தாங்க. தத்தெடுத்த என்ற ஒரு காரணத்தில் வந்து எனக்கு வந்து என்னென்ன கஷ்டம் வருதோ அந்த கஷ்டமான நேரத்தில் வந்து கடவுளை போல் வந்து துணை இருந்த எங்களோட அம்மாவை வந்து நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி ஆகணும். சில விஷயங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பர்சனலாக வந்து ஹெல்ப் பண்ணிக்காங்க. அந்த ஹெல்ப் பண்ணவங்களை மறந்து போகிறதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறது நன்றி இல்லாதாக்கள் கிடையாது. ஏன்னா நாங்களும் அந்த மனசுக்குள்ளே வச்சுட்டு இதை சொல்லக்கூடாதுன்னு பார்த்து நாங்கள். ஆனால் இருந்தாலும் வந்து கடைசி தருணத்தில் வந்து கை கொடுத்து தூக்கி விட்டால் வந்து பெரிய ஒரு இதாக இருக்குண்ணே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட முயற்சி வந்து பலமாக இருந்தது. உண்மையிலே இந்த வெள்ளங்கள் இந்த அதுகள் வந்து எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பெட்ரோல் பிரச்சனை காரணமாக வந்து வாகனங்கள்லாம் வந்து பெருசாக ஓடையில்லை. அதனால் வந்து நாங்கள் லீசிங்கில் வாகனம் எடுத்து நாங்கள் லீசிங்கில் கட்டுறதுனா கடன் பட்டு தான் கட்ட வேண்டியிருந்ததுனே. அப்போ அந்த தருணத்தில் வந்து ஹெல்ப் பண்ணாக்களை வந்து கண்டிப்பாக வந்து மறைக்கலாது. மனசில் இருக்குது எப்போ மனசில் இருக்குது. அதுக்கு நாங்கள் எப்போவும் வந்து நான் நன்றிகளையும் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிக் கொடுறோம். சில பேர் சொல்லுவாங்க நான் தம்பி என்ன பப்ளிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செஞ்சது அவங்களோட நல்லெண்ணம். அதை வந்து நான் வெளிக்காட்டுறது அது என்னோட மனசு. இதில் மறைக்க வேண்டிய எந்த விதமான இதுவும் இல்லை. கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் திருப்பி என்னால் என்ன நன்றி கடன் வந்து செய்யலும் தெரியாது. அவன் இருந்தாலும் நான் மகனாக செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்குது. மாமா இருக்குது அதெல்லாம் வந்து நான் செய்து கொள்வேன். அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு என்ன தெரியல இந்த வீடியோவில் சொல்லணும் போல இருந்துச்சு. அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். மின்னொளி சசி அப்படின்னு சொன்னால் தெரியும், அனுலாதேவி சொன்னால் தெரியும், நிதி அம்மன் தெரியும். அடிக்கணும்னு சொல்கிறார்கள். ஏன்னா அவங்களாம் வந்து அம்மா மாதிரி பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறார்கள். அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்து வந்து இந்த கல்யாண விஷயம் இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஒரு கொஞ்சம் காலம் கிடைக்குன்னு என்ன திடீர்னு அம்மா வந்து கதையை எழுத்துட்டாங்க. ஆறுமா கேட்டேன் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாமா? அது இப்போ சொல்லக்கூடாது. அது கேட்டு 2 அம்மா மாதிரி கேட்டு அக்கா 2 அம்மா மாதிரி கேட்டு ஒரு அவங்க நாட்டில் புள்ளியில் இருக்க ஏரியா கல்யாணத்துக்கு என்னன்னு தெரியல. சரி ஓகே. அது சும்மா வந்து நாங்கள் நகைச்சுவையாக கதைக்கிறோம். ஓகே இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக இருந்திருக்கும். மனதில் ஒரு இதோன்று இருந்தது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் கடைசி தருணத்தில்.
அதான் சொல்லுவாங்க வந்து இந்த கடைசி நேரத்தில் வந்து உதவி செய்கிற எல்லாரும் வந்து தெய்வத்திற்கு சமம்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல முடியாது. என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, அதாவது இப்படி தருணத்தில் வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்றது வந்து எல்லாத்தையும் வந்து வெளியில் வந்து சொல்லிடாது. நான் சொல்கிற நேரத்தில் வந்து சில டைம் கண்ணும் படலாம். என்ன உங்களுக்கும் கண் படலாம். என்ன இப்படி ஒரு தருணத்தில் வந்து இப்படி ஒரு ஹெல்ப் செஞ்சான்றது. என்னால் அது சின்ன கல்ப்பாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, நாங்கள் இருந்த அந்த நிலைமை வந்து ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை, அதில் கை கொடுத்தது. அதனால் நான் மீண்டும் நான் நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறேன். மின்னொலி அம்மா, சசியப்பா, பிறகு பார்த்தீங்கன்னா எங்களோட அனுலாதேவி அம்மா, எல்லாருக்கும் வந்து நான் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அந்த வகையில் நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விட அப்புறம் மக்களே, இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த வீடியோ நாங்கள் போடுவோம். ஒரு 8:30 மணி தொடக்கம் 9 மணிக்குள்ளே எங்களுடைய காணொலிகள் வந்து யூடியூப் சேனலில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுள்ள அப்புறம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் ரதி என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.